நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் ரீசெண்டாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி சகஜானந்தா அவருடைய இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துகின்ற பொழுது பல விஷயங்களை குறிப்பிட்டு தொட்டு பேசுகிறார். அப்போது தலித்து மக்களை பற்றிய ஒரு கருத்தை கூறுகிற பொழுது தலித்து மக்கள் முதலமைச்சர் ஆகணும், அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசுகிறாங்க. இன்றைக்கும் பல இடங்களில் செருப்பணிஞ்சு போக முடியல, கோயிலுக்குள்ளே போக முடியல, இரட்டை குவளை முறைலாம் இருக்குன்னு ரொம்ப கடுமையாக தலித்துகளுக்கு எதிரான விஷயங்களை பற்றி சாடி பேசுகிறார். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு தான் அதை குறிப்பிட்டும் பேசுகிறாரு. ஆனால் தமிழ்நாடு தான் ஆளுநராக இருக்கிறாரு, ஸோ தமிழகத்தையும் குறிப்பிட்டு தான் பேசுகிறாருன்னு ஒரு பொருள் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆளுநர் திடீர்னு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? போகிற இடங்களில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் எல்லாமே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவே பேசுவார். அதனுடைய இயல்பு திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய முடியுமா என்று நினைக்கிற அந்த பட்டியலில் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் 2வது தான் இருப்பார். அவர் முதல் வேறு யாருன்னா இருப்பாங்க, இங்கே எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் 2வது இடத்துல ஆர்.என். ரவி இருப்பார். நான் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ பேசுகிறார்ல, தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் வாழ்கிற ஒரு உயர் அதிகாரி, அவ்வளோதான். நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு அதிகாரி மாதிரி செயல்படுறாரோ, நமக்குலாம் அதிகாரி தானே, உத்தரவு போடுற இடத்துல இருக்கார், முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு மேலே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. சரி, குறைந்தபட்சம் இந்த மாநிலத்தின் வரிப்பணத்தில் வாழ்கிறோமே, நம்ம போட்டுக்கிற சட்டையில் இருக்கிற அயன் பண்ணுறதுலேருந்து, கரண்ட்லேருந்து, குளிக்கிற வாட்டர் ஹீட்டர்லேருந்து, போட்டுக்கிற உப்பு, சர்க்கரை, காஃபி எல்லாத்துலேயும் பார்த்து இந்த மக்கள் பணம் இருக்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தார்னா பல விஷயங்களை தவிர்ப்பார் அவர். இது தப்புன்றீங்களா அந்த மாதிரி பேசுனது? ஆமாம். நான் தமிழ்நாட்டில் ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது, தலித்துக்கு எதிராக கொடுமைகள் நடக்கிறது நான் மறுக்கவே மாட்டேன். தலித்துகள் விஷயத்தில் பல ஆதிக்க ஜாதிகள், பல வேற்று ஜாதிகள் கொடுமைப்படுத்துறது இன்றைக்கி நடக்குது, இல்லைன்னே சொல்லலை. நீங்கள் படித்து மேலே அதிகாரத்தில் அமர்ந்த பிறகும் அந்த அடக்குமுறை இருக்கிறது, நான் மறுக்கவே இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் அதுக்காக என்ன இது வரைக்கும் என்ன சிறு துரும்பு கிளி போட்டிருப்பீங்க? கிளி போட்டு ஒரு ஆளுநர் வேறு என்ன பேசுகிறத தவிர வேறு என்ன செய்ய முடியும்? நான் கேட்குறேன், ஒரு டேட்டா எடுங்க. டேட்டா எடுத்து நீ யார், நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க முதலமைச்சர் சார், இதெல்லாம் எஸ்சி ஹாஸ்டல் சென்னையில் இப்படி இருக்குது, நான் ஒரு சும்மா தெரிஞ்சதுக்காக கேட்டேன். பிறகு டாய்லெட் இப்படி இருக்குது, அவங்களுடைய கிச்சன் எப்படி இருக்குது, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சென்னையில் ஒரு 4 எஸ்சி ஹாஸ்டல், ஆதி திராவிட மாணவர்கள் வசிக்கிற ஹாஸ்டலுக்கு நீங்கள் போய் சும்மா ஒரு வீடு யாருக்கும் தெரியாமல் போய் கேமரா எடுத்து பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அரசாங்கத்தில் உள்ள லட்சணத்தை நீங்கள் கீழ்ச்சி தொங்க போடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் சும்மா மேடையில் பேசலாம், என்ன பிரயோஜனம்? சரி, நான் அது சொல்கிறேன், அரசாங்கத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே. இந்த தேநீர் விருந்து எவங்க கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப காலமாக மரபாக பின்பற்றுறாங்க. யார் கண்டுபிடிச்சது? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. ஓகே. கவர்னர் என்ற போஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? அதுவே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது தான். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. அவன் டீ பார்ட்டி வைக்கிறான், அவன் நிகழ்ச்சிக்கு டீ பார்ட்டி வைக்கிற சம்பிரதாயம் வச்சுக்கிறீங்களா? எத்தனை லட்சம் செலவு, எத்தனை லட்சம் செலவு, எத்தனை லட்சம் செலவு. நீங்கள் ஆர்.என். ரவி இங்கே உக்காந்துருக்காருல, ஆமாம், இங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை கூப்பிடுறாரு, ஆளுங்கட்சிகளை கூப்பிடுறாரு, விஜய் கட்சியை கூட இன்வைட் பண்ணதான் செய்திகள், எல்லாரையும் கூப்பிடுவாரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குது யார் பிடிக்கலன்றதை விட அவர் டீ பார்ட்டிக்கு செலவு பண்ணுற தொகை, இந்த 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் அவர் செலவு பண்ண தொகையை கேட்டிங்கன்னா தலை திருக்கி ஓடுவீங்க. அந்த தொகையை எடுத்து எனக்கு வேண்டாம், நான் டீ பார்ட்டி நிறுத்திடுறேன், நான் தமிழக அரசு கடனில் இருக்குது, எத்தனை லட்சம் கடன்? அதிமுக ஆட்சி போது 5 லட்சம், இன்னைக்கு 8 லட்சம், 3.5 லட்சம் கோடி, 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஓகே. 2021 சுதந்திர தினத்தில் 34,11,821 ரூபாய் டீ பார்ட்டிக்கா சார்? டீ பார்ட்டி. 2022 சுதந்திர தினம் 28,45,003 ரூபாய். 2024 அது இப்போ நடந்தது போடல, ஒரு நண்பர் போடல, செலவு ஆர்டியில் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் 3 வருஷத்தில் சுதந்திர தினத்துக்கு மட்டும் 87,55,568 ரூபாய் 2024 தவிர்த்து. சரி, குடியரசு தினம் 2022 22,73,396 ரூபாய். 2023 29,42,453. 2024 24,28,998 ரூபாய்
மொத்தம் 76,44,847 ரூபாய், எல்லாம் சேர்த்து 1,64,415,000 ரூபாய். டீ பார்ட்டிக்கு மட்டும். இதில் என்ன லாபம் இருக்குது? என்ன லாபம் அடைகிறீங்க? நீங்கள் பிரிண்ட் மீடியா இருந்துருக்கீங்களா? இல்லை சார். பிரிண்ட் மீடியா இருந்தவங்களை போய் கேளுங்க. நான் போயிருக்கேன். நான் 10 முறை டீ பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். தினமலர் பத்திரிக்கையில் சுதந்திர தினம், குடியரசு தினத்து கவரேஜுக்கு போயிருக்கேன். நூற்றுக்கணக்கானவர்கள். ஒரு நிமிஷம் கூட ஒரு கவர்னர் யார்கிட்டையும் பேச முடியாது. சும்மா அப்படி கும்பிடுவார். எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி வருவாங்க, எதிர்கட்சி வருவார்கள், மற்றும் ஜட்ஜஸ் வருவாங்க, பியூரோக்ராட்ஸ் வருவாங்க, அப்புறம் அவருக்கு தெரிந்த தியாகிகள் எல்லாம் வருவாங்க. இவ்வளோதான். யோசித்து பாருங்கள், 400-500 பேர் சாப்பிட்டு போவாங்க. கட்லெட்டு, சமோசா, போண்டா, பஜ்ஜி, கிச்சடி, உப்புமா, இட்லி, டீ, டிஃபன், காஃபி, இவ்வளோதான். யோசித்து பாருங்கள், இதுக்கு இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம் சார். கவர்னர் கண்டுபிடித்தது. நீங்கள் தான் தேசிய சுயேசி இல்லை சொல்கிறார்ல, ஆங்கிலத்தை தான் நம்ம இந்தியாவுக்கு எடுத்து விட்டது, ஆங்கில கல்வி முறை தான் இந்த நம்ம மரபு பண்பாட்டை கெடுத்து விட்டு தான் புலம்புறீங்களா சொல்லியிருக்காரு. சொல்கிறீங்களா? எடுத்துருங்க, வேண்டாம். கவர்னர் பதவியில் இருக்கக்கூடாது நியாயமாக பார்த்தா. சரி பரவாயில்ல, மத்திய அரசு ஏஜெண்டாக உக்காந்துக்கிறீங்க, பரவாயில்ல. டீ பார்ட்டி நிறுத்துங்க. அந்த டீ பார்ட்டி தலித் மக்கள் இல்லை அல்லது ஆதிதிராவிட மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் படிக்கிற அந்த விடுதிகளுக்கு நான் செலவு செய்கிறேன் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்ப்போம். துணிச்சல் இருக்கா? துணிச்சல் இருக்கா அவருக்கு? ஆர்.என். ரவிக்கு நிறுத்துவார் அந்த டீ பார்ட்டியை? தேவையே கிடையாதுங்க டீ பார்ட்டி. இங்கே கொடி ஏற்றும் போதே டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஆளுங்கட்சி கூப்பிட்டு விருந்து, தேநீர் விருந்து கொடுக்கணும்? என்ன தலையெழுத்து? புறக்கணிக்கிற ஆளுங்கட்சி. கூட்டணி கட்சியெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சி புறக்கணிக்குது. எதுக்காக டீ பார்ட்டி கொடுக்குறீங்க? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? வெறும் சம்பிரதாயம். இங்கே கொடி ஏற்றி மிட்டாய் கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு அங்கே வேற தேநீர் விருந்து? நீங்கள் இந்த தொகையை சிக்கனமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவர்னர் மற்றவங்களோட நீங்கள் இருப்பீங்களா? செய்யுங்க. சும்மா மேல்தட்டு அரசியலை செய்து கொண்டு இங்கே திமுக அரசாங்கத்தை ஏதாவது நெருக்கடி கொடுக்க முடியுமா? உடனே தலித் மக்களை பார்த்து முதலை கண்ணீர் வடிக்கிற வேஷமெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. இந்த தொகையில் கவர்னருக்கு இவ்வளோ செலவினங்கள் இருக்கிறது, 10 கோடி ரூபாய் செலவாகிறது. அந்த 10 கோடி ரூபாய் இவ்வளோ செலவு பண்ணுறேன், மீதி தொகையை சேர்த்து வைத்து ஒவ்வொரு 6 மாதத்திற்கு சைதாப்பேட்டை எம்சி ராஜா ஆதிராவிட விடுதி இது நான் பண்ணுறேன், கட்டி கொடுங்க. சரிங்களா? ஒன்றும் வேணாம் சார். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஆமாம். லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, பென்ஷன் வரும். மேபி எனக்கு தெரியல, ரெட்டை சம்பளம் ஒரு அந்த ஐபிஎஸ் சம்பளம் பென்ஷன் கவர்னர் சம்பளம் வாங்குறாரு தெரியல. 1 லட்ச ரூபாய் எடுத்து ஒரு ஆதி திராவிட விடுதிகளுக்கு டாய்லெட் கட்டித்தர வர கிடக்கு. ஒரே 1 லட்சம். தமிழ்நாட்டில் மதுரையில் வெள்ளக்காரனில் பெண்ணி குயிக்கணும் அந்த டேம் கட்டு போனால, முல்லை பெரியார் டேமு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதி திராவிட மாணவர் விடுதியிலும் ஆர்.என். ரவியுடைய மார்பளவு சிலை வைத்து கொண்டாடப்படுவார். செய்வாரா? சொந்த பணம் வச்சுருப்பாரு, கொடுக்க சொல்லுங்கள். சும்மா மேடையில் பேசுகிற இந்த ஜூமில் அரசியல்லாம் பண்ண வேண்டாம். எந்த பெரிய செயல்பாடுகளையும் செய்யாமல் தான் இருக்குது தமிழக வெற்றிக் கழகம். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு அறிக்கையோ எதுவுமே இல்லை. அந்த கட்சியை நோக்கி இந்த 2 பெரிய முக்கியமான ஆட்கள் போக வேண்டிய தேவை இருக்கா? பரபரப்பு இல்லாமலாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். விஜய் என்ற ஒரு நபர் கட்சி தொடங்கி விட்டார். ஆனால் அந்த கட்சி கட்டமைப்பு இருக்கா, அதற்கான பலம் இருக்கான்னா அவர் நம்புவது ரசிகர்கள் கூட்டம். அப்புறம் அதிமுகவை திமுகவை பிடிக்காத சில நடுநிலை அபிமானிகள், இவங்க 2மே வேண்டாம், யாருக்கா ஒரு மாற்றி ஓட்டு போடுகிற ஒரு 10-15% ஓட்டு எப்பயுமே இருக்கிறது. ஆமாம், அது எப்பவுமே இருக்கிறது. இதனால் கண்டிப்பாக தன்னுடைய ரசிகர்கள் ப்ளஸ் இந்த மாதிரி திமுக அதிமுக பிடிக்காத ஒரு வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்ந்து தனக்கு ஒரு பெரிய பலமாகணும்னு விஜய் நம்புகிறார். 2026 விஜய் தனித்து நிற்பாரா, கூட்டணிக்கு போவாரா? இதுதான் பிரதானமான கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு போனால் ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜானகிசாமி சொல்கிறது அப்படின்னா அதிமுக குற்றுயிரும் கொலையுமா இருக்குது, அதை போய் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணினா அப்புறம் 2 கட்சியும் பலமாக இருக்கும். அப்புறம் யாருக்கிட்ட மோதுறது, ஒரு கட்சி முடிஞ்சிடும், அப்புறம் திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்னு கொண்டு போகிறோன்னு ஜானகிசாமி சொல்கிறாரு. சரியாக வராது. நீங்கள் இந்த முறை தனித்து போட்டியிட்டால் ஆளுங்கட்சி என்ன மாதிரி அஸ்திரத்தை ஏவும்? உங்களுடைய வேட்பாளர் 234 பேரில் 134 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அவரே எனக்கு சத்தியமாக தெரியாது சார், நான் வாபஸ் வாங்கலாம் பாரு, ஆனால் நாங்கள் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கோம். அதனால் பல பணம் வாங்கி கொண்டு போயிருப்பார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசியலில். அப்படி இருக்கும்போது
ஒரு தேர்தல் வித்தைகளை தேர்தல் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற வாய்ப்பாக இந்த 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது, அதிமுக திமுக. இன்னும் பாஜகவே ஜெயிக்க முடியலங்க. 3 முறை ஆட்சி பிடிச்ச கட்சி, 12 சீட்டு ஜெயிப்போம், 13 சீட்டு ஜெயிப்போம். இங்கே பாருங்கள், தென் மாவட்டத்தில் ஒரு திராவிட கட்சிகள் எம்பி கூட இருக்க மாட்டேன்னு சவால் விட்டவர் தான் அண்ணாமலை. என்ன கதியானாரு? நீங்கள் அதிமுக ஆகப்பெரிய கட்சி அதிமுக என்னாச்சு? டெபாசிட்டே நடந்த சில இடங்களில் போயிடுச்சு. 7 இடத்துல போச்சுங்க, 13 இடத்துல 2வது இடங்க, 3வது இடங்க, கன்னியாகுமரியில் 4வது இடங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை வித்தைகளை தேர்தல் நுணுக்கங்களை மைக்ரோ மெக்கானிசம் கொடுத்து பணம் கொடுக்குற வித்தையை தெரிஞ்ச 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியோட நிலைமை பாருங்கள். அதனால் விஜய் ஏதோ ஒரு கூட்டணிக்கு போனார்னா அவர் கட்சி ஓரளவுக்கு தேர்தல் வித்தைகளை கற்றுக்கொள்ளும். அதுக்கு ஆதவ அர்ஜுன் பயன்படுவார். இதுதான் என்னோட யூகமாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் இப்போ அதிமுக செயல்பட வந்திருக்கிறார், ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, ஆதவ அர்ஜுன் அதிமுகவில் சேர்வதற்கு பதிலாக ஆதவ அர்ஜுனை அங்கே போய் சேர்ப்பாங்க, சேர்த்து அவர் மனதை கரைத்து இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியாக நான் பார்க்குறேன். ஸோ விஜயை அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு தான் கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்றீங்க. ஆனால் அவர் கரப்ஷன் கபடதாரிகள்னு பேசினார். திமுகவுக்கு மட்டும் எப்படி பொருந்தும்? அதிமுகவுக்கும் தானே பொருந்தும். அப்போ நாளைக்கு விஜயை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் சார், அது ஒரு கரப்ஷன் பார்ட்டி தானே கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அரசியலில் என்ன மாற்றம்? அப்புறம் அவர் என்ன மாற்று? அவர் கவர்மெண்ட் ஒரு படம் சொல்லலை, அரசியல் எல்லாம் சாதாரண அப்பான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். விஜய் சரி, விஜய் இப்போ வந்திருக்கார், அவர் மேலே எந்த கரையும் சொல்ல முடியாது, ஊழல் கரையெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இல்லை யார்கிட்ட சொல்லியிருப்பேன், அவர் சார்ந்த இந்த சினிமா துறையில் வெளிப்படையாக அவர் ஊழல் இல்லாமல் சினிமா கொண்டு வந்துடுறாரா? டிக்கெட்டே அதிகமாக வைக்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டிக்கெட் விலை எவ்வளோ விற்கிறாங்க, அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்தலை. அப்புறம் ஓடாத படத்தை ஓட வைத்ததாக எல்லா தயாரிப்பில் சொன்னாங்க, அதெல்லாம் விற்கிற. இப்போ நீ விஜயோட படத்தையுடைய சொந்த மாமா என்ன சொன்னார் ஒரு பேட்டியில், வந்துட்டு 90 கோடி நஷ்டங்கிறாரு. ஆனால் அந்த படத்தோடைய வசூல் விவகாரம் அப்படின்னு போட்டு என்ன போடுறாங்க, நிறைய கோடிகள், 150 கோடி, 6வது நாள் 200 கோடி, 9வது நாள் 900 கோடி. கதை விட்டிங்களா இல்லையா? எது உண்மை? அப்போ ஏதோ ஒரு கேம் நடக்குதா இல்லையா? ஆமாம். கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற முயற்சி. அப்புறம் ஒரே நேரத்தில் 400 தேட்டரில் போட்டு 400 தேட்டரில் 4 ஷோவும் ஃபுல்லாக போய் அப்படியே பல கோடி சம்பாதித்த மாதிரி. அது எப்படி? அதெல்லாம் எங்கே புள்ளி வரும்? இதெல்லாம் யாருக்கா கணக்கு தெரியுமா? கணக்கெட்டால் கொடுப்பீங்களா? தெரியாது. அதனால் மேடையில் பேசுவது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. அதனால் அவர் அதெல்லாம் அப்போ சமாளிச்சுப்பார். விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். 2012 என்னாரு, தனித்து நிற்க முடிஞ்சுதா? முடியல. ஏன் அதிமுக போனார்? அதிகாரம் வேணும். இல்லை, கட்சி நீங்கள் நிலைக்கணும்னா நீங்கள் ஏன் இப்போ சிங்கிள் எம்எல்ஏ இருக்கிற கட்சி இருக்காங்களா, ஏன் கூடுதலாக வாங்க முடியாதா? சீட்டு வாங்க ஜெயிக்க முடியாது. யாரோ ஒரு அட்லீஸ்ட் முதல் வரிசையில் உட்காருவதற்கு அந்த கட்சியுடைய பிரதிநிதியாக ஆசைப்படுவார்கள். ஓகே. அதனால் அந்த ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ கொடுத்த கூட போதும், அது உங்கள் சென்டரில் நிற்கிறீங்க ஏன் போகிறாங்க? எல்லாருக்கும் கூட்டணி. திமுக அந்த நிலைமை தேவைப்படுதில்ல. திமுக 234 தனித்து நிற்க முடியாது, சவால் விடலாம் முடியாது. அதனால் யதார்த்தம் ஜெயலலிதா நின்று அதை செஞ்சு காமிச்சாங்கல்ல. அவங்க 234 தரிசனம் போட்டிட்டாங்க, எல்லாமே ரெட்டலை தானே. ரைட்டு. அந்த மேரெல்லாம் முடிஞ்சது இல்லை. அந்த மக்கள் நல கூட்டணி யார் அமைச்சது? அதன் பின்னணியில் என்ன செலவு செய்தார்கள், யாரெல்லாம் இருந்தார்கள்? விசாரிங்க, பேசுங்க, தைரியமாக பேசுங்க, விசாரிச்சுட்டு பேசுங்க. இன்று திமுக இருக்கிற வைகோ அன்று திமுக கூட்டணி ஆட்சி பிடிக்க வேண்டும், நீங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்காதீர்கள் என்று சொன்னால் என்ன பேட்டி கொடுத்தார்ன்றது போய் கேளுங்க, பத்திரிகையாளர் கேளுங்க. அதே வைகோ இன்னைக்கு எங்கே இருக்கார்? நான் உண்மையை சொல்கிறேன். புரியுது சார். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நபர்கள் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டணி அமைக்காதீங்கன்னு வெளிப்படையாக சொல்லட்டுமா? ஸ்டாலின் கார் கதவை திறந்து வைப்பதற்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்று ஸ்டாலின் கையை கரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன்னு சொன்னார். இது அரசியல், இது அரசியல். என்ன பண்ண முடியும்? மக்கள் நல கூட்டணி மட்டும் அமையாமல் இருந்திருந்தால் திமுக ஆட்சி பிடித்திருக்கும். உண்டா இல்லையா? அதன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் அவர்களை தனியாக நிற்க வைத்தார்கள்? பெரிய அரசியல். இப்போ சீமான் சொல்கிறார்ல, பெரியார் கதையெல்லாம் பேசுகிறார்ல, அவர் அப்படி பேசினார், இப்படி திட்டினார், திமுக பதிலுக்கு எவ்வளோ திட்டியது, முரசொலியில் கலைஞர் கருணாநிதி திட்டியது எல்லாம் உண்மை. யார் இல்லைன்னு சொன்னா? யார் இல்லைன்னு சொன்னா? காங்கிரஸும் திமுகவும் 2011 அப்புறம் என்ன திட்டி கொண்டார்கள்? கூட நட்பு கேடாய் முடிந்து சொல்லியா சொன்னார் ஐயா. இப்போ கருணாநிதி அவர்களே சொன்னாங்க. சரி,
கூட்டணி இல்லை என்று சொன்னபோது 2014 அறிவாலயத்தில் பட்டாசு வச்சது யாரு? காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை. நீங்க கூகுளில் தட்டி பாருங்க, இருக்கு கூகுளில் தட்டி பாருங்க, படம் போட்டிருப்பாங்க. திமுக பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக எங்க இருக்கு? அறிவாலயத்தில் ஒன்னாதான் சாப்பிட்றாங்க, பேசுறாங்க, கூட்டணியில் இருக்கு. ஏங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து அரசியல் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்குங்க. ஏன் இப்போ அப்போ ஏன் திட்டினாங்க, இப்போ ஏன் ஒன்றாகிறாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? காலம் மாற்றங்கள் வருது. அரசியலுங்க, இது அரசியல். பெரியார் செய்து அரசியல், முரசொலி செய்து அரசியல். ஆனால் பெரியார் ஓட்டு கேட்கல, பெரியார் வந்து கவுன்சிலர் பதவிக்கு ஆசைப்படல. பெரியார் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் திமுக ஜெயிச்ச பிறகு நேராக போய் அண்ணா காலில் வந்து உங்கள் ஆட்சினே சொன்னார்? எல்லாரையும் சமாளிக்க முடியும், பெரியாரை சமாளிக்க முடியாது. ராஜாஜியை சமாளிக்க முடியும், காமராஜர் சமாளிக்க முடியும், பெரியாரை சமாளிக்க முடியாது. பெரியார்கிட்ட போய் உங்கள் ஆட்சி தலைவரை அவர் திட்டினாலுமே கூட அவர்கிட்ட தான் போய் கொடுத்தாங்க. வேறு வழி. பெரியார் வந்து சமுதாய சீர்திருத்தவாதி. அவர் ஒன்று தப்புனா விட மாட்டார், ஒரு தப்புனா விட மாட்டார். பெரியார் செய்த நீட்சி எத்தனை, அதன் வழியாக வந்து தமிழகம் அடைந்த வளர்ச்சி எத்தனை, அதான் நீங்கள் பேசணுமே தவிர பெரியார் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. இதுதான் அரசியல். பேக் வந்துடுறேன். அதனால் எந்த கட்சிகளுக்கு என்ன சாஸ்வதமோ அதை போய் சேர்ந்துருவாங்க. 2016 அதிமுக நீங்கள் சொன்னீங்களே 234 அதிமுக ஜெயிச்சுன்னு, அதெல்லாம் பின்னணியில் கணக்கு இருக்குது. புரியுதுங்களா? அன்றைக்கி தனியாக நிற்க வச்சதில் அதிமுக எத்தனை செலவு செய்தது என்பதை நீங்கள் விசாரித்தால் தெரியும். ஓகே, நீங்கள் கூடுதலாக அதான் உங்களுடைய ஊடகத்தில் சொன்னதையும் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் திரு சீமானுக்கும் ஏதோ ஒரு நெருடல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் கிட்ட ஒரு பேச்சு நடத்தி முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு அதை விட பெஸ்ட் சாய்ஸ் கூட இருக்கலாம், அல்லது மீண்டும் அதே கட்சியில் கூட தொடரலாம். எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காளியம்மாள் பிரச்சாரம் செய்தார். ஆமாம், இதுவரை பிரச்சாரம் செய்தாரா? இந்த லிஸ்ட்டில் அவங்க பேரே கூட இல்லை. ஏன் இல்லை? கட்சி எடுத்த முடிவாக இருக்கலாம், தலைமை எடுத்த முடிவாக இருக்கலாம். நான் கேட்குறேன், நீங்கள் அந்த காளியம்மாள் அவர்களை 3 முறை தேர்தல் நிறுத்தி நாம் தமிழர். ஆமாம், தொடர்ச்சியாக நிறுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் மற்ற வேட்பாளர்களை விட கொஞ்சம் பரிச்சயமானவர் அவர் தான். நிறைய வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. மயிலாடுதுறையில் போல நின்னாங்க, அதிகமாக வாங்கியிருந்தாங்க 12%. அப்போது ஏன் அவங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணல? இடையில கலாட்டாவில் யூடியூப்பில் கேட்குறாங்க யார் காளியம்மா, உடனே குதிக்கிறார். நான் வாய்ப்பு கொடுக்காமல அவங்களாம் பெரிய ஆகிட்டாங்கன்றாரு. ஆனால் கேட்குறேன், வாய்ப்பு கொடுத்தீங்களே. அதிமுகவோட ஒரு மாற்று கட்சி தான் நீங்கள். 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் தான் நீங்கள். அவங்கள 33 நிற்கிறாங்க. 50% இடஒதுக்கீடு அந்த அம்மா ஏன் நீங்கள் பயன்படுத்தலை? அவர் எப்படி நடத்துகிறாரு, என்ன வார்த்தையை விட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அதிமுக அந்த அம்மா ட்ரை பண்ணாங்க, பட் அதிமுக ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஏன்னா அவரோட உறவினர்கள்லாம் அதிமுகவில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. ட்ரை பண்ணது உண்மை. அங்கே சரியா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இங்கே வராங்க. பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. விரைவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ பெஸ்ட்டாக பார்த்தோன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவில் இப்போ இணையலாமே சார். ராஜீவ்காந்தி இணையிலையா? முக்கியமான நபர்கள் போய் 3000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்டிகேலேருந்து. ஜாயின் பண்ணலாம். அந்த அம்மாவுக்கு பிடிக்கணும்ல. சில பேர் கடுமையாக விமர்சிச்சுட்டு அங்கே போகிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். ஓகே, இப்போ அதெல்லாம் திட்டினதாலெல்லாம் வந்து ஒருத்தர் சேரணும் சேரக்கூடாதுலாம் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸும் திமுகவும் திட்டா இன துரோகினார் சார் வைகோ கருணாநிதி அவர்கள். அப்புறம் போய் ஜாயின் பண்ணாங்க. இந்திரா காந்தியை திமுகவினர் மேடை போட்டு திட்டா அவங்க எப்படி 80 கூட்டணி வச்சாங்க? 75 76 என்ன ஆச்சு? மிசால உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி ரத்தம் கக்க வச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி திமுகவை. அந்த திமுகவும் காங்கிரஸும் 80 கூட்டணி வச்சுதான் இல்லையா? அரசியல். அதனால் யார் எங்கே வேணால் போய் சேரலாம். பட் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும். காளியம்மாளுக்கு திமுகவோட தாவேக்கால இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் இருக்கலாம். விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக நினைக்கலாம் அவங்க அப்படின்றீங்க. அந்த இடத்துல வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம்.